ஏன் நான் இந்த மதுவின் கொடுமையை பற்றி பொதுவெளியில பேசலன்னா, படுபாவிகளா, ஒரு இனம் அழிந்ததேடா. கூத்தடிச்சிட்டு இருக்கிற கும்மாளம் போடுற அந்த செலிப்ரேஷன் கிடையாது. திருப்தி அடைஞ்சா வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாம் போயிடும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தருதரம் முடிச்சல் நாகரீக சமூகத்துல செலிப்ரேட் பண்றதுனாலே தண்ணி அடிக்கிறதுன்னு மாறிடுச்சு. இதை பற்றி நான் பொதுவாக பொதுவெளியில் பேசாமலே இருந்தேன். ஏன் நான் இந்த மதுவின் கொடுமையை பற்றி பொதுவெளியில பேசலன்னா, இது இப்ப அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. அரே, இது சமூக பிரச்சனைப்பா. மதுவை பற்றி பேசினா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு எதிராக பேசுற மாதிரி மொத்த நரேட்டிவும் தமிழ்நாட்டில் செட் பண்ணிட்டாங்கயா. படுபாவிகளா, ஒரு இனம் அழிந்ததேடா. ஒரு தலைமுறை மட்டுமல்ல, ஒரு இனம் அழிந்ததே. செலிப்ரேட் பண்றது அப்படின்னா உடனே தண்ணி அடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கிற கும்மாளம் போடுற அந்த செலிப்ரேஷன் கிடையாது. தன்னிலை முழுமையாயிருத்தல். அது நடக்கும்போது என்ன ஆகும்னா, அளப்பரிய கிரியேட்டிவிட்டி, அடுத்தது மிகப்பெரிய விஷயங்கள் எப்படி சாதிக்கிறதுன்றதுக்கான அறிவு, தைரியம், தெளிவு அனைத்தும் சத்தியமாகும்.